அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்திய அரசின் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக ஆண்டுதோறும் இந்தியா ஸ்கில் காம்படிஷன் என்ற தலைப்பில் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 ஆண்டுக்கான இந்தியா ஸ்கில் காம்படிஷன் போட்டிகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், தொழிற்பயிற்சி பெறுவோர், தொழில் முனைவோர் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027க்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்திய அரசின் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக 2027 ஆண்டுக்கான ஸ்கில் இந்தியா காம்படிஷன் ஆனது நடைபெற இருக்கின்றது. இதற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். இந்திய திறன் போட்டிகள் இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027 திறன் போட்டிக்கான பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. உலக திறன் போட்டிகள் வேர்ல்ட் ஸ்கில் காம்படிஷன் ஐச்சி ஜப்பான் 2028 இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டிகள் இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027க்கான பதிவுகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய திறன் போட்டியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணி மாநிலமாக விளங்கி வருகின்றது. கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற இந்திய மற்றும் உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த போட்டியாளர்கள் பல பதக்கங்களையும் விருதுகளையும் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். அண்மையில் நடைபெற்ற தேசிய அளவிலான இந்திய திறன் போட்டியில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தரவரிசையில் 2ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்ததுடன் உலக திறன் போட்டியில், அதாவது வேர்ல்டு ஸ்கில் ஷாங்காய் சீனா 2026 தமிழ்நாட்டை சேர்ந்த 12 போட்டியாளர்கள் தேர்வாகியுள்ளனர். கடந்த ஆண்டு சீனாவில் ஷாங்காய் மாகாணத்தில் நடைபெற்ற வேர்ல்டு ஸ்கில் காம்படிஷன் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 போட்டியாளர்கள் தேர்வாகியுள்ளனர். இப்போட்டி மூலம் இளைஞர்கள் தங்களின் தொழில் திறன்களை தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பு கிடைக்கிறது. மாவட்ட, மாநில, மண்டல மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு உலக திறன் போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் வாய்ப்பு வழங்கப்படும். 16 முதல் 25 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள், தொழிற்பயிற்சி பெறுவோர் மற்றும் இளம் தொழில் முனைவோர் தங்களது திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் 60க்கும் மேற்பட்ட தொழிற்திறன் பிரிவுகளில் போட்டியில் பங்கேற்கலாம். அதாவது திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பானது மாறுபடும். 16 முதல் 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இப்போட்டியில் பங்கேற்கலாம். போட்டியில் பங்கேற்க விரும்பும் தகுதியான தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் www.skillindiadigital.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், தொழிற்பயிற்சி பெறுவோர் மற்றும் திறன்மிக்க இளைஞர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி அதிக அளவில் பதிவு செய்து பங்கேற்குமாறு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாட்டை சேர்ந்த 16 முதல் 25 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள், தொழில் முனைவோர், தொழில் பயிற்சி பெறுவோர் இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027க்காக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.skillindiadigital.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ஸ்கில் இந்தியா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027க்காக விண்ணப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாவே இந்த பேஜ்ல வந்துடலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க, ஒரு பேனர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஸ்கில் 2026-27 காம்படிஷன் 63 ஸ்கில்ஸ், 36 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேனர்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாவே இந்த பேஜ்ல வந்துடலாம். இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ கொடுத்திருக்காங்க. வெல்கம் டு ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் கப், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல லேர்னர் பார்ட்னர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல உங்க 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஓடிபியை நீங்க வெரிஃபை பண்ண வேண்டும். ஓடிபியை நீங்க வெரிஃபை பண்ண உடனே லாகின் பண்றதுக்காக ஒரு செட் அக்கவுண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. 4 டிஜிட்ல ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். திருப்பி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி செட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ண உடனே இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ப்ளீஸ் சாய்ஸ் ஒன் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் யுவர் EKYC ப்ராசஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. EKYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக பை IRIS, பை பயோமெட்ரிக், பை OTP அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ல நீங்க EKYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஆதார் நம்பர் ஆர் VID நம்பர். உங்க ஆதார் நம்பர் அல்லது VID நம்பர் இங்க என்டர் பண்ணி அதென்டிகேஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ண உடனே ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா கன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருப்பாங்க. அதாவது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக கன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்தியா ஸ்கில் காம்படிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2026-27 சூஸ் ஹவ் யூ would like to participate to continue your registration. Individual participation கொடுத்திருக்காங்க. டீம் பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு எந்த விதத்துல இந்த காம்படிஷன்ல
பங்கெடுக்க வேண்டுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளை ஃபார் ஸ்கில் காம்படிஷன் 2026 2027 அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல தான் நீங்க பதிவு பண்ண வேண்டும். ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஆதார் அதென்டிகேஷன் ஆகி உங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. இங்க உங்க போட்டோ, அதாவது ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள போட்டோ, உங்க நேம், ப்ரொஃபைல் டீடைல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மை டேஷ்போர்ட், சர்வே அண்ட் போல், மை ஆக்டிவிட்டிஸ் ஆகிய தகவல்கள் எல்லாமே இங்க இருக்கு. உங்க ப்ரொஃபைல வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆதாருடன் பகிரப்பட்டுள்ள அனைத்து தகவல்களுமே இங்க உங்க ப்ரொஃபைல வந்துடும். இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027க்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. நோட், ஸ்கில் டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் மேனுவல், வீடியோ போன்ற அனைத்து தகவல்களுமே இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்குமெண்ட் வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட் என்னன்னு பாத்துக்கலாம். வீடியோ இருக்கு, வேணா வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் டைப் இண்டிவிஜுவல், அப்புறமா செலக்ட் யுவர் ஸ்கில், 60க்கும் மேற்பட்ட ஸ்கில் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான ஸ்கில்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா பர்சனல் டீடைல்ஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் ஆகியவை ஆதார் அதென்டிகேஷன்ல இங்க வந்துருச்சு. அப்புறமா பர்த் பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், ரிலீஜன், கேட்டகரி, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போன்ற தகவல்களை தெளிவாக பூர்த்தி செய்து do you fall under differently abled criteria அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அட்ரஸ் டீடைல்ஸ் பூர்த்தி பண்ண வேண்டும். உங்க முழு முகவரி விவரங்களை பூர்த்தி செய்து நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027க்கான பதிவு கம்ப்ளீட் ஆயிரும். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. இந்த போட்டி நடைபெறும் நாளன்று நீங்கள் நேரடியாக இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். ஆகவே இந்திய அரசின் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக நடத்தக்கூடிய இந்தியா ஸ்கில் காம்படிஷன் 2027க்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ள மாணவர்கள், தொழில் பயிற்சி பெறுவோர், தொழில் முனைவோர் விண்ணப்பித்து பயன்பெறலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.